சார் வணக்கம் சார். தூத்துக்குடி மாவட்டம் ஓட்டப்பிடாரம் அதன் சுற்றுவட்டார பகுதிகளில் சுமார் 1,00,000 ஏக்கர் அளவில் மானாவாரி விவசாயம் நடைபெறுகிறது. இந்த மானாவாரி விவசாயம் பார்த்திங்கன்னா இப்போ பருவமழை இன்னும் ஸ்டார்ட் ஆகலை. 2 மழை பெஞ்சிருக்கு. விவசாய ஆயத்த பணிகள் எல்லாம் நடந்து கொண்டு இருக்குது. எல்லாமே உழுது திரும்ப எல்லாமே ரெடி பண்ணி விதைகள் எல்லாம் போட ஆரம்பிச்சிட்டோம். உரம் ரொம்ப தட்டுப்பாடாக இருக்குது. உரம் போனோன்னா ஆளுக்கு ஒரு ரேட்டாக வச்சு விற்கிறாங்க. இவங்க தூத்துக்குடி மாவட்டத்தில் ஸ்பிக்கு தூத்துக்குடி மாவட்டத்திலலாம் இருக்குது. ஆனால் தூத்துக்குடியில் எங்களுக்கு ஸ்பிக் ப்ராடக்ட் எதுவுமே கிடைப்பது இல்லை. தயவு செய்து நாங்கள் ஸ்பிக்குங்கிற வார்த்தையை தான் யூஸ் பண்ண முடியுதே தவிர அதனுடைய தயாரிப்பு பொருட்களான டிஏபி, பொட்டாஷ், யூரியா, கீர்த்தி மற்ற எந்த பொருட்களும் எங்களுக்கு கிடைப்பதில்லை. சொசைட்டியிலையும் பார்த்திங்கன்னா ஸ்பிக்கு பொருளே கிடைக்கிறதில்ல. அவங்க கொடுக்குறது தரம் இல்லாத பொருட்களை தான் எங்களுக்கு கொடுத்துக்கிட்டு இருக்காங்க. தயவு செய்து எங்களுக்கு ஸ்பிக்கு உரங்களை தயவு செய்து அரசு தலையிட்டு மானியத்தில் எங்களுக்கு கொடுக்க வேண்டாம். தயவு செய்து என்ன விலையோ அந்த உரிய விலையை கொடுத்து விவசாயிகளை தயவு செய்து ஊக்குவிங்க. விவசாயத்தின் தான் இந்தியாவின் முதுகெலும்புன்னு சொல்கிறீங்க. ஆனால் முதுகெலும்பு உடைக்க தான் செய்கிறீங்களே தவிர விவசாயத்தை யார் ஊக்குவிங்க? அறிக்கை வாயிலாக தான் அரசுக்கிட்ட இருக்கே தவிர அதை நடைமுறைப்படுத்த அரசு ரொம்ப பண்ணுறீங்களா, அதிகாரிகள் பண்ணுறாங்களா, என்ன ஏதுன்னு எங்களுக்கு தெரியலை. உளுந்து விவசாயம் பண்ணுறோம். உளுந்து சென்ற வருஷம் ரொம்ப நஷ்டம், ஒரு பிரயோஜனம் கிடையாது. அரசில் வாங்கின மக்காச்சோள விதைகளை பயிரிட்டு எங்களுக்கு ஏக்கருக்கு 15 குண்டால் தான் மேக்சிமம் கிடைச்சது. அதே இது மற்ற விதைகளை நாங்கள் வந்து பயிரிட போது ஏக்கருக்கு 25-30 குண்டால் வரைக்கும் எங்களுக்கு கிடைச்சிருக்கு. அரசு கொள்முதல் பண்ணி கொடுக்கக்கூடிய விதைகள் ஏன் தரமற்று காணப்படுகிறது? தயவு செய்து நல்ல தரமான விதைகளை விவசாயிகளுக்கு கொடுத்து இந்த சுற்றுவட்டார பகுதிகளில் தயவு செய்து மக்கள் நாங்கள் ரொம்ப கஷ்டப்படுறோம். வானம் பார்த்த பூமியாக தான் இருக்குது. 6 மாதம் விவசாயம் பண்ணுறோம், 6 மாதம் சும்மா தான் இருக்கும். அரசு கொடுக்குற அந்த 100 நாள் வேலைவாய்ப்பு திட்டத்தில் நாங்கள் போய்கிட்டு இருக்கோம். தயவு செய்து அரசு கொஞ்சம் முற்று நோக்குங்க. அதிகாரிகளை கண்டு தயவு செய்து விலையை வந்து எங்கள்கிட்ட 4 கிலோ மக்காச்சோள விதை 2000, 2200, 1950 ஆள் பார்த்து தான் ரேட் கொடுக்குறாங்க. தயவு செய்து மேக்ஸிமம் ரீட்டைல் ப்ரைஸ் அப்படின்னு ஒன்று வச்சுருக்கீங்க. அதுக்கு அதிகமாக தான் இருக்க தவிர கம்மியாக இல்லை. சீசனிங் தகுந்த மாதிரி தான் வியாபாரமும் பண்ணுறாங்க. நீங்கள் வியாபாரிகளை ஏன் அரசு அதிகாரிகள் கண்டிப்பது இல்லை? தயவுசெய்து இதை உற்று நோக்கி விவசாயிகளுக்கு மானிய விலையில் தராவிட்டாலும் நல்ல தரமான விதைகளை எங்களிடம் விளைவிக்கக்கூடிய மக்காச்சோள விதைகளை அரசு உளுந்து எப்படி நீங்கள் கொள்முதல் பண்ணி எங்களுக்கு உளுந்து மானியத்தில் தர்றீங்களோ அதே மாதிரி இங்கு விளையும் மக்காச்சோள விதைகளை நீங்கள் அரசே கொள்முதல் செய்து எங்களுக்கு அதே விதையை நீங்கள் ரீப்ராசஸிங் பண்ணி எங்களுக்கு கொடுத்தீங்கன்னா ரொம்ப நல்லாயிருக்கும். தயவு செய்து மாநில அரசுக்கும் சரி மத்திய அரசுக்கும் சரி விவசாயிகளை கொஞ்சம் ஊக்குவிங்க. இயற்கை முறையில் பண்ணோம்னா ஒரு ஏக்கருக்கு 17,000 ரூபா ஆகுது. அதே இது நம்ம செயற்கை முறையில் பண்ணணும் அப்படின்னா ஏக்கருக்கு 25,000 ரூபா வரைக்கும் செலவாகுது. தயவு செய்து நீங்கள் கொஞ்சம் அரசு உற்று நோக்கி எங்களுக்கு நல்ல ஒரு விடியலை தரும்படி முதல்வர் அவர்களையும் வேளாண் துறை அமைச்சர் அவர்களையும் அதிகாரி அவர்களையும் தூத்துக்குடி மாவட்ட கலெக்டர் அவர்களையும் தாசில்தார் அவர்களையும் மிக பண்போடு உங்களை கேட்டுக்கொள்கிறேன். தூத்துக்குடி மாவட்டம் ஓட்டப்பிடாரம் தாலுகாக்குட்பட்ட பகுதியிலேருந்து பேசுகிறேன். இப்போ ஓட்டப்பிடாரம் பகுதியில் பார்த்தீங்கன்னா இது முழுக்க 100% மானாவாரி விவசாயம் தான். இங்கே வேறு எந்த தொழிற்சாலைங்க மக்களுக்கு முழு முச்சு அந்த 6 மாதம் பனி 6 மாதம் அந்த சென்ட்ரல் கவர்மெண்ட் கொடுத்துருக்கிற ஊரக வேலைவாய்ப்பு திட்டம். இந்த 6 மாதம் பார்த்திங்கன்னா இந்த மானாவாரி பயிர் தான் முக்கியமாக பிரதான பயிர். மக்காச்சோளம், உளுந்து, பாசி பயிர் இதுதான் இந்த இங்கே உள்ள பயிர். சுமார் 1,00,000 ஹெக்டருக்கு மேலே இங்கே மானாவாரி விவசாயம் பண்ணிக்கிட்டு இருக்கோம். மழை இன்னும் ஸ்டார்ட் ஆகலை, அங்கங்கே பேஞ்சிருக்கு. அதை நம்பி மக்கள் அன்றாட பணியை அவங்க கடமை எல்லாம் செஞ்சுக்கிட்டு இருக்காங்க. இப்போ பார்த்திங்கன்னா இப்போ விதை வந்து ரொம்ப கடந்த ஆண்டை விட இந்த ஆண்டு ஜிஎஸ்டி குறைச்சிருக்குன்னு அறிவித்தாங்க. சென்ட்ரல் கவர்மெண்ட் ஏதோ சொன்னாங்க. ஆனால் அந்த விதை உரங்கிறதுல ஜிஎஸ்டியில் 1% கூட குறைஞ்ச மாதிரி தெரில. போன வருஷத்தோட அதிகமாக தான் இருக்குது. பாக்கெட்டுக்கு பார்த்திங்கன்னா 4 கிலோ கொண்ட ஒரு சோளம் வந்து ஒரு பாக்கெட்டு 4 கிலோ விதைப்பொருள் வந்து 2,000 ரூபா, 2,500 ரூபா, 3,000 ரூபா வரைக்கும் விற்கிது. நாங்கள் ஒரு குண்டாலே 2,000 தான் கொடுக்கணும் 100 கிலோவை. அந்த மாதிரி விதை விற்கிது. பார்த்திங்கன்னா இங்கே சொசைட்டியில் விதை விற்கிறாங்க, ஓட்டப்பிடாரம் அக்ரியில் விதை கொடுக்குறாங்க. நாங்களாம் திசை பக்கமே போகிறதில்ல. போன வருஷம் நானும் ஒரு 50 ஏக்கர் விவசாயம் பார்க்கேன். வம்பன் 11 சொல்லி ஒரு உளுந்து ரகம் கொடுத்தாங்க. முளைச்சி அது வந்து மஞ்சளே விழுகாது. வம்பன் 11 வந்து மஞ்சளே விழுகாதுங்கிறது தான் அதோட இது. ஆனால் முளைச்சி வரும்போதே அது மஞ்சள் அடிச்சு தான் இருந்துச்சு. அது வம்பன் 11 கிடையாது. அக்ரியில் வந்து விதை உற்பத்தி பண்ணுறவங்களாம் நேரடியாக போய் கலாய்வு செய்ய மாட்டாங்க. அவங்க ஏதோ ஒரு உளுந்தை விளைய வச்சு வேறு உளுந்தை கொண்டு வந்து இது நீங்கள் கொடுத்த உளுந்துன்னு சொல்லி போட்டு
இப்போ இது பண்ணிட்டு போயிருந்தாங்க. சும்மா யாரோ கொடுக்குற உளுந்து பாக்கெட் பண்ணி இது ஒம்பன் சொல்லி அந்த ரகமே அது கிடையாது. அப்போ உளுந்து தான் அப்படின்னா சோளமும் நான் அங்கே வாங்கி போட்டேன். 8 குண்டால் தான் வந்துச்சு ஒரு ஏக்கருக்கு. சராசரியாக ஒரு செலவு வந்து 25,000 ரூபா வரைக்கும் ஆகுது. எல்லா செலவு வந்து ஒன்று தான். இவங்க கொடுக்குற சோளத்துக்கு கடையில் வாங்குற சோளத்துக்கு வித்தியாசமும் கிடையாது. அதே செலவை தான் நாங்களும் பண்ணுறோம். செலவு ஒன்று தான். இவங்க அக்ரியில் கொடுக்குற சோளம் ஏக்கருக்கு 8 குண்டால் தாண்டினது கிடையாது. எமௌண்ட்டு இங்கே அடித்து கேள்வி சரித்திரமே கிடையாது. இதே கடையில் வாங்கி போடுறாங்க 30, 32, அதிகபட்சமாக குறைஞ்சது 25, 32 வரைக்கும் எடுத்துருக்காங்க. இது என்ன ரகம்? அப்போ இது கவர்மெண்ட் விவசாயிகளை ஊக்கப்படுத்த கொடுக்குதா இல்லை எங்களுக்கு என்ன? எங்களுக்கு ஒன்றும் புரிய மாட்டேங்குது. இந்த வருஷம் அந்த அக்ரி பக்கமே போகிறதே இல்லை. எங்களுக்கு மானியம்லாம் எதுவுமே தேவையில்லை. கரெக்டான விலை வச்சு கொடுக்கணும். ஆனால் கரெக்டான நல்ல ரகமாக கொடுங்க. அப்போ பார்த்திங்கன்னா அந்த டிஏபி ரொம்ப தட்டுப்பாடு. இப்போ அதை சமயத்தில் டிஏபி ரொம்ப தட்டுப்பாடு. டிஏபி அதுவும் எங்கே ஆந்திராவிலேருந்து வருது, பஞ்சாப்லேருந்து வருதுங்க. எங்கள் தூத்துக்குடி மாவட்டத்தில் ஸ்பிக்குன்னு ஒன்று இருக்குது. அந்த ஸ்பிக்கு பொருள் எதுவுமே இங்கே கிடையாது. கீர்த்தியோ, யூரியாவோ, டிஏபியோ, ஸ்பிக்கு பொருள் எதுவுமே கிடையாது. எங்கள் ஸ்பிக்கு பொருள் எங்களுக்கு கொடுங்க. எங்களுக்கு மானியம்லாம் தேவையில்லை. கரெக்டான விலை வச்சே கொடுங்க. அந்த எம்ஆர்பி ரேட்டு கொடுத்து நாங்கள் எடுத்துக்கிட்டோம். ஆனால் ஏதோ ஒரு இதை கொடுத்து நான் ஏதோ ஒன்று நாங்கள் விதைச்சிக்கிட்டு இருக்கோம். தயவுசெய்து நம்ம மாண்புமிகு முதலமைச்சர் ஐயா அவர்கள் தலையிட்டு தூத்துக்குடி மாவட்டத்தில் இருக்க ஸ்பிக்கு உரத்தை தூத்துக்குடி மாவட்டத்துக்கு கிடைக்கிற மாதிரி பண்ணி கொடுங்க. மாவட்ட கலெக்டர் ஐயாவும் இதை கொஞ்சம் கலாய்வு பண்ணி ஸ்பிக்கு உரம் இங்கே தமிழ்நாட்டுக்குள்ளே கொடுக்கலாம். தமிழ்நாட்டுக்குள்ளே இருக்க எங்கள் மாவட்டத்தில் இல்லை, எங்கள் ஏரியாவில் இல்லை, பசுந்தனாயில் இல்லை. இதை கொஞ்சம் கலாய்வு பண்ணி எங்களுக்கு பண்ணி கொடுத்தா மக்களுக்கு கொஞ்சம் சந்தோஷமாக இருக்கும். சொசைட்டிலேருந்து உரம் கொடுக்குறோன்னு சொல்கிறாங்க, அதை எப்படி பார்க்குறீங்க? சொசைட்டியில் கொடுக்குற உரம் அதுவும் இப்போ வெளியில் உள்ள உரம் தாங்க. நம்ம மாவட்டத்தில் உள்ள ஸ்பிக் உரம் கிடையாது. வெளியிலேருந்து வர ஆந்திராவிலேருந்து வர உரம் தான் விற்கிறாங்க. ஸ்பிக்கு ஓடுதா இல்லை மூடிட்டாங்களா என்னன்னு தெரியல. எந்த ஸ்பிக்கிலேருந்து வர எந்த பொருளுமே இங்கே கிடைக்கிறதில்ல. கடைகளில் கிடைக்கிறேன்னு சொல்கிறாங்களே. கடையில் இருக்குது. அது முக்கியமான பார்ட்டிகளுக்கு ஆள் பார்த்து கொடுப்பாங்க. எல்லாருக்குமே இல்லை. அவங்க எடுத்து வச்சு பெரிய பெரிய ஆளுகளுக்கு கொடுப்பாங்க. எல்லாருக்கும் இங்கே இப்போ கிடைக்கிறதில்ல. 1600ன்னு சொல்கிறாங்க ஸ்பிக்கு உரம். இது வந்து 1400 சொல்கிறாங்க. நாங்கள் 1650 கொடுத்து எம்ஆர்பி ரேட்டே கொடுத்து எடுக்கோம். மானியம்லாம் எங்களுக்கு தேவையில்லை. எல்லாத்துக்கும் கிடைக்கிற மாதிரி பண்ணுங்கள். எல்லாரும் எடுத்து அனுபவிக்கிட்டோம். உரங்கள்லாம் இப்போ தட்டுப்பாடுலாம் போகுது. தட்டுப்பாடுன்னு சொல்கிறீங்க. மருந்து இப்போ இன்னும் வளர்ச்சி அடைஞ்சிட்டா மருந்து எப்படி விற்பனை செய்கிறாங்க கடைகளில்? மருந்து எல்லாம் அதான் அந்த ஜிஎஸ்டி ரேட்டு குறைச்சிருக்குன்னு சொன்னாங்க. அந்த எந்த இதுவுமே அக்ரிகலில் எந்த பொருளுக்குமே ஜிஎஸ்டி குறைச்ச மாதிரி தெரியல. 1% கூட குறையலை. எல்லாம் கூட தான் செஞ்சிடும். மருந்து, விதை, உரம் எல்லாமே கூடி தான் விற்கி. மருந்து இன்னுமே வாங்கலை. இனிமே தான் வாங்க. அது என்ன விலைக்கு விற்கிறாங்கன்னு தெரில. எல்லாமே அதிகமாக தான் இருக்குது. இதை கலாய்வு பண்ணி எங்களுக்கு கொஞ்சம் குறைச்சி கொடுத்தாங்கன்னா கொஞ்சம் நல்லாயிருக்கும். பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.